கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவம் ஒரு மிகப்பெரிய பேரிடர். இந்த சம்பவத்தை யாரு கூட நியாயப்படுத்த முடியாது. இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம், தமிழக முதலமைச்சர், திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். அவர் உடனடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும். அதே போல் அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வியை காட்டுகிறது. போலீஸ் துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய துறையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள். இது ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் மரக்காணம் சம்பவம் நடந்தது. அங்கேயும் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டாங்க. அதிலிருந்து கூட அவர்கள் இன்னும் ஒரு பாடத்தை கற்பிக்காமல், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து கள்ளச்சாராயம், அது அவங்க பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, அது எந்த விதமாக இருந்தாலும் கள்ளச்சாராயமாகட்டும், விஷச்சாராயமாகட்டும், அல்லது மெத்தனால் கலந்ததாகட்டும், இதில் அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தால் நடந்தது தான். இது அரச பயங்கரவாதம், திமுக அரசாங்கத்தினுடைய பயங்கரவாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. நேற்று 3 நாளாக தொடர்ந்து மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உயிரிழப்பு 55 என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் மருத்துவமனையில் சீரியஸாக தீவிர சிகிச்சை பிரிவில் இன்னும் 100க்கும் மேற்பட்டவர் சிகிச்சையில் இருக்கிறார்கள். தமிழக அரசாங்கம் உடனடியாக ஏதோ காம்பன்சேஷன் கொடுத்துட்டோம் அல்லது பிள்ளைகளுடைய படிப்புக்கு நாங்கள் செலவழித்துக்கிறோன்றதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் டாஸ்மாக் கடைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குறைப்போன்னு சொன்னாங்க. ஆனால் மாறாக அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகளை இரட்டிப்பாக்குனது தான் அவர்கள் செய்த சாதனையாக இருக்கிறது. இன்றைக்கி கிராமமும்